அனைவருமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்தியர் கௌசிக நாடி ஜோதிடர் திருச்சிற்றம்பலம் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். இவங்க நங்கநல்லூரில் இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஒரு நல்ல குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கு. சரிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு மரணம், அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மரணம் அடைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி மரணங்கள் எதால் ஏற்படுது, ஏன் ஏற்படுது, இதுக்கு என்ன காரணம் ஐயா? அதுக்கு தீர்வு ஏதாவது ஓலைச்சுவடியில் இருக்கா? அதாவதுங்க ஐயா, விபத்துங்கிறது எதிர்பாராது தான். விபத்துங்கிறது அது சொல்லுவாங்க, ஒரு இங்கிலீஷில் கூட சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டும்பாங்க. அந்த நேரத்தில் கவனக்குறைவு அதனால் ஏற்படுங்க. அந்த கட்டம் என்ன ஒரு மனிதனுக்கு நிர்மாணம் ஆகிறதோ, இவன் இத்தனை வயசு தான் வாழ்வான்னு நிலை ஏற்படுதோ, அது தீர்வு ஆகிடும். அது யாராலையும் தடுத்து விட முடியாது. அகால மரணம் என்பது அவங்க குடும்ப சூன்யங்கள் நிறையா இருக்கும். அவங்க ஜாதக கட்டத்தை தாண்டி சூன்யங்கள், செய்வினைகள், அதனால் ஏற்படக்கூடிய வினைகள் தோற்றிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் அவனுக்கு அஷ்டம சனி, கண்டக சனி இப்படிங்கிற பல சூழ்நிலைகள் வரும்பொழுது அவன் அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு அகால மரணங்களை கொடுத்துரும். அதை தாங்கிக் கொள்ள முடியாது அந்த குடும்பமே. அந்த குடும்பத்தினால் ஏற்படக்கூடிய நிலைகளுக்கு, அவங்க இழப்புக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அதனால தான் இந்த சாஸ்திரங்கள் பார்த்து அது தீர்வு கொண்டு வர முடியும். அது வராமல் தடுக்க முடியும். இன்னொரு விஷயம் கேட்கலாம், நீங்கள் ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் இவன் சொன்னது கரெக்டும்பாங்க. ஆனால் அது நடக்காமல் தடுத்து நிறுத்துகிறோம் பாருங்கள், அது அவன் கண்ணுக்கு தெரியாது. நடந்த பிறகு அவன் சொன்னது கரெக்டு அப்படிம்பாங்க. வருமுன் காக்கக்கூடிய அறிவுத்திறனை சொல்லக்கூடிய ஒரே நிலையில் சித்தர்கள் அவங்களுடைய பிரச்சனை, இந்த நேரத்தில் இந்த கண்டங்கள் ஏற்படும், இந்த மகால மரணம் வரும், உன் பிள்ளைங்களுக்கோ குடும்பத்துக்கோ உறுப்பினர்களோ வரும், அந்த உறுப்பினர்களுக்கு வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அதை தேடி பார்த்து அதை அனுகிரகத்தை நீங்கள் பெறணும். அது குடும்ப உறுப்பினர்களில் நிறையா திடீர் மரணம், அகால மரணங்கள்லாம் ஏற்படக்கூடிய கேள்விகள் ஐயா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கடன் சொல்லக்கூடிய வகையில், எதிர்பாராத நிலைகளில் துன்பங்கள், மனக்கலக்கங்கள் ஏற்படக்கூடிய வகையில் பல விதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சின்னதாக ஒரு கனவுல ஏற்படக்கூடிய சூட்சமங்களில் எனக்கு ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு விபத்து நடக்கிற மாதிரி தெரியுது, இல்லை ஒரு சண்டை சச்சரவு மாதிரி தெரியுது, இல்லை வண்டி வாகனத்தில் போகும்போது அடிபட்டு கை காலில் அடிபடுற மாதிரி தெரியுது. அது சின்னதாக ஒரு அவங்களுக்கு அந்த நேரத்தில் படும். இது என்ன காரணம்னு, இது முழுமையாக இது ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு தெரியாத நிலையில் கூட இதுக்கு முன்கூட்டியே அறிவதற்கு இந்த சாஸ்திரங்கள் பல விதமான உண்மைகளை சொல்லும். சில கர்ம பாவங்களுக்குரிய நிவாரணங்களை சொல்லும். அதுக்கான வழிமுறைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அந்த தெரியக்கூடிய நிலைகளை வந்துட்டால் படிப்படியாக அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளே வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது, அகால மரணங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்காது. இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து கூட மரணமாவான். ஆனால் இதுக்கு முன்பாகவே எதிர்பாராத நிலைகள் ஏற்படுவதற்கு சில சூன்யங்கள், கர்ம பாவங்கள், கிரக தோஷங்கள் அது காரணமாக அமையும். அது முன்கூட்டியே அந்த குடும்பத்தில் யாருக்காவது கனவுலையோ போக்குவரத்துலையோ தெரிய ஆரம்பிக்கும். இந்த கர்ம நிலைகள் நீங்கி விட்டால், அதாவது அதுக்கான உரிய பரிகாரங்கள் கிடைத்து விட்டால் அந்த பிரச்சனையை நம்ம அணுகாமல் கூட இருக்கலாம். அதுக்காக முன்கூட்டவே இந்த ஓலைச்சுவடியை அணுகி அதை முறை பார்த்து அதுக்கான கர்ம பாவ வினைகளுக்கு, கிரக தோஷங்களுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொண்டால் அவனுடைய நிலைகளில் ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஐயா, இந்த இரட்டை ஆயுள் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. ஒருத்தவனுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அது 2 ஆயுள், அது என்ன இரட்டை ஆயுள்? இரட்டை ஆயுளுங்கிறது சாத்தியம் உண்டா? அப்படி ஏதாவது நடக்குமா ஐயா? ஐயா, இரட்டை ஆயுள் வாழ்வதற்கு எல்லா மனிதர்களுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மானுடனாக நீ பிறந்தால் 120 ஆண்டு காலம் உயிர் வாழ வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது அனைத்து மனிதருக்கும். அவன் செய்த பாவங்கள் அடிப்படையில், அவன் செய்த புண்ணியத்தின் அடிப்படையாக ஆயுள் நீடிக்கலாம், குறையலாம். நீங்கள் ஒரு அழகாக ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஒரு மரம் இருக்கும், அது மரமாகி ஒரு பூவாகி அதுக்கப்புறம் பிஞ்சாகும், அப்புறம் காயாகும், அப்புறம் கனியாகும். ஒன்று பூவிலே விழுந்துடும், இல்லை காயாகி விழும்.
அல்லது கனிந்து விழும். ஆனால் எதுக்குமே பயன்படாத வகையில் அழிஞ்சு போகும். இதுதான் மானுட நிலைகள். இளமை பருவம், முற்பருவம், நிலைப்பருவம், ஆழ்ந்த நிலைப்பருவம். இதை பார்க்குற பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து பல விதமான சோதனைகளை கொடுக்கறது. அப்போ இரட்டை ஆயுளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதருக்கும் உண்டு அப்படிங்கிறார். அப்போ அவனுடைய கர்மாவை பொறுத்து அவனுடைய வாழ்வு வந்து 30 வயசுல, 50 வயசுல, 70 வயசுல இறந்துடுறான். 100 ஆண்டு காலம் மேலே வாழறவன் அவன் இரட்டை ஆயுளை தான் சந்திக்கிறான். அப்போ எப்படி ஆகிறது என்றால் கிரக தோஷங்கள், கிரக பலங்கள், கிரக விரோதங்கள், ஆயுள் வந்து அவனுக்கு நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தருணத்தில் சில பேர் கோச்சார கிரக ரீதியாக இளமை காலத்தில் ஒரு 7 நாள் செல்ல பிறப்பான். 2வது காலம் வந்து 30 வருஷம், 3வது காலம் 90 வயசு வரைக்கும், 60 வயசு 90 வயசுக்கு வாழ்வான். அதுக்கு மேலே போனதா 10 வருஷம் 20 வருஷம் வாழறான் இல்லையா, அதுவே அவனுக்கு இரட்டை ஆயுள் தானே. அப்போ அந்த இரட்டை ஆயுள் பெறுவதற்கு கிரக தோஷ நிவர்த்தி என்ன ஒரு கேள்வி எழுப்புறார். அப்போ கிரக தோஷத்துக்கான காரணம் என்ன, அவன் ஏன் நீண்ட ஆயுள் வாழக்கூடாது, அந்த ஓலைச்சுவடியை பார்த்தா தான் அதுக்கான பலனை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஐயா. மனித குலமே சீர்பட்டு ஒரு சிறப்பான வாழ்வை நம்ம ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான வழிகள் உண்டு. அந்த வழிகளை தேடிக்கொள்வதனால சித்தர்கள் அருளிய இந்த இரட்டை ஆயுளை நீங்கள் பலன் பெறுவரா பெற மாட்டவரா என்பதை இந்த ஓலைச்சுவடி உங்களுக்கு பலன் தெரியும். சார், இந்த மனித பிறப்பில் கர்மாவினுடைய பங்கு என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. அந்த மனித பிறப்பே கர்மாதான்னு சொல்கிறாங்க ஐயா. நாங்கள் படித்த சாஸ்திரத்தின் அடிப்படையாக மட்டுமல்ல, இந்த ஓலைச்சுவடியை நாங்கள் தெரிஞ்சு எங்களுடைய இளமை காலத்திலேயே அர்ப்பணமான பிறகு அதை ஒரு 15 ஆண்டு காலம் எங்களுடைய அந்த கருத்தாழமிக்க அந்த ஓலைச்சுவடிய ரகசியங்களை நாங்கள் தெரிந்து கொண்ட பிறகு எங்கள்கிட்ட கிடைச்ச புலன் ஆய்வுன்னு சொல்லலாம். கர்மா என்பது அவன் வாழ்க்கையில் அவரவர்கள் செய்த பாவங்களை வந்து அந்த அனுபவிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஒரு மனிதனை பார்க்கலாங்க ஐயா, இளமை காலத்தில் அவன் எந்த பாவமும் செய்திருக்க மாட்டான், குழந்தையாக பிறந்துடுவான். 5 வயசு பிறப்பாரு அவன் கல்விக்கு போவான். சில பேர் கல்வியை படிக்க முடியாது. அவன் நல்லா படித்து நல்ல மெத்த படித்தவனாக இருப்பான், நல்ல வேலைக்கு போக முடியாது. ஒன்றுமே இல்லாதவன் இருப்பான், 8வது 10வது படித்தவனா உலகம் அறிய ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டுத்துறையில் சாதிப்பனாக இருப்பான், சினிமா கலையில் சாதிப்பனாக, அரசியலில் சாதிப்பனாக இருப்பான். இப்படி எல்லா துறையிலையுமே சாதித்து வரும். படிப்பறிவு இல்லாதவன் கூட அந்த மாதிரி நிலையை கொண்டு வந்துடுவான். ஆனால் படித்தவன் சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுவான், துன்பப்படுவான். அப்போ அந்த கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள், அவன் யாருக்கு எந்த தவறு செய்ய மாட்டான், நல்லவனாக நடப்பான். ஆனால் வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படுவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்ட துன்பங்களை கொடுக்குறாங்க. அப்போ அந்த கஷ்டம் எங்கேருந்து ஏன் நடக்கிறது அப்படி என்று பார்த்தால் அவன் கர்மாவை பொறுத்தே அவன் வாழ்வியல் நிலைகள் உண்டாக்குறது. அவன் கர்மானா என்ன, அதான் முன்ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள். முன்ஜென்மன் ஒன்று இருக்கா, நம்பிக்கை இருந்தால் இருக்க தான் செய்யும். ஒரு மானுடனாக பிறக்கும்போது 7 பிறவியாக பிறக்கிறான்னு ஓலைச்சுவடி சொல்லுது. அந்த 7 பிறவியில் நீ இந்த பிறவியில் தான் பிறந்தீங்கன்னு சொல்ல முடியுது. இந்த பிறவியில் கடைசி ஜென்மன் எந்த பிறவியை பிறந்து நீ ஒரு மோட்சத்தை அடைவீங்க, இல்லை பிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிற சாஸ்திரங்கள் ஓலைச்சுவடி மட்டுமே சொல்லுகிறது. சித்தர்கள் மிகச்சிறந்த அறிவுத்திறன் மிக்கவர்களாக இருப்பதனால தான் இந்த கருத்தை முன்ஜென்மத்தில் பிறவி இருக்கா, இதுக்கப்புறம் பிறவி இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அந்த பிறவியில் அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த பாவம்னா ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணலாம், ஒரு கூட பிறந்த சகோதரங்களுக்கு துரோகம் பண்ணலாம், கூட இணைஞ்சு வேலை செஞ்சவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு பாம்புக்கோ இயற்கையாக இருக்கக்கூடிய தெய்வத்துக்கோ அவன் துரோகம் பண்ணிட்டு இந்த காலத்தில் அவன் வந்திருப்பான். அந்த துன்பங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து ஆக வேண்டும் என்கிறார் மகரிஷி. அந்த துன்பங்கள் நீக்குவதற்கு இந்த ஓலைச்சுவடியை அணுகி கொண்டால், அணுகி பார்த்தால், அந்த முழுமையான பலன்கள் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வயதில் இந்த காலகட்டத்தில் அதுக்கான விமோசனங்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் இந்த கர்மா சொல்லுது. இதுதான் கர்மா. இந்த கர்மா முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இதை தேடி வந்து பார்த்து அதுக்கான கர்மாவை தெரிந்து அதுக்கான விமோசனங்களை தீர்வுகளை செய்யக்கூடிய ஒரே சாஸ்திரம் இந்த ஓலைச்சுவடி தாங்க ஐயா. ஐயா, இந்த கோயில் ஸ்தலங்களில் வழிபட பண்ணுறோம்ல, ஆமாம் ஐயா, அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறோம். அது வந்து எப்படி என்ன மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணணும், எப்படி கோயில்களில் சாமியை தரிசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஐயா. அது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க இல்லையா. மானிடர்கள் என்ன செய்கிறான்னா, அப்போ அவன் நினச்சா ஒரு கோயிலுக்கு போயிடுறான், அவன் பாட்டே அவனுடைய இஷ்டத்துக்கு அவன் கோயிலை போயிட்டு அந்தந்த கோயில்கள் வழிமுறை தெரியாமல் எப்படி முறைப்படுத்தி செய்வதுன்னு தெரியறதில்லை. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு, எந்தெந்த ராசிகளுக்கு
எந்தெந்த கோயிலில் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் எடுக்கணுங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவன் விருப்பப்படி அவன் நினச்சா திருப்பதிக்கு போகலாம், நினச்சா திருச்செந்தூர் போகலாம், நினச்சா ஒரு கோயில் போகலாங்கிறாங்க. ஆனால் இப்போ போகிற இடங்களில் பூரா தெரு கோயில்கள் இருக்குது. கோயில்கள் நம்மளாக ஏற்படுத்தின கோயில் தான். ஆனால் இது மனித குலங்கள் அவங்கவுங்க எண்ணத்துக்கு அவங்க ஒரு வியாபார எண்ணத்தில் செய்யக்கூடிய கோயில்களில் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குமாங்கிறது கிடைக்காது. சித்தர்கள் அவங்க ஞானத்தினால எந்தெந்த கோயில்களில் எப்படிப்பட்ட வழிபடை செய்யணும், எப்படிப்பட்ட வழிமுறைகள் அந்த கோயில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சித்தர்களுடைய அந்த அட்சரக ரேகைன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ஓலைச்சுவடியை கட்டி, அந்த ஓலைச்சுவடியின் அடிப்படையில் எழுதி வைக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் அவங்க தீர்க்க ரேகை அட்சரேகைன்னு சொல்லுவாங்க. அந்த ரேகையின் அடிப்படையில் தான் அந்த கோயில்களை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த வடிவமைச்சதுனால தான் அந்த இடத்துல போய் நம்ம பிரார்த்தனைகள் எப்படி செய்வது, எந்த காலகட்டத்தில் செய்வது, ஒரு அஷ்டமியில் பண்ணுறதா, இல்லை நவமியில் பண்ணுறதா, இல்லை தசமியில் பண்ணுறதா, இல்லை ஏகாதசியில் பண்ணுறதா, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலை பார்க்குறான், ஏகாதசியில் ஒரு பூஜை நடக்கும். அதே மாதிரி உத்தரம் பார்க்குறான், பங்குனி மாதத்தில் தான் ஒரு கோயில் முருகன் கோயில் நடக்கும். அப்போ அந்த காலகட்டத்திலே அதை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர ரேகையின் அடிப்படையாக அவள் எந்த திசை, எந்த பக்கத்தில், எந்த நாடியில் போய் நீங்கள் இந்த வழிமுறைகள் எப்படி செய்வது என்பதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தவறாக செய்து நம்மளே சூனி வச்சுக்கிற மாதிரி. ஆகையினால் அது பலன் நமக்கு அளிக்காது. ஆகையினால் சித்தர்கள் அனுபவிக்கிற கர்ம வினைக்குரிய பரிகாரங்களை இந்த ஓலைச்சுவடிகள் சொல்வதன் மூலமாக அந்தந்த கோயில்களை எப்படி முறைப்படுத்துவது, எப்படி எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை செய்து கொண்டால் நிவர்த்தி ஆகுவது என்று செய்து கொண்டால் நம்முடைய கர்ம பாவங்கள் விமோசனம் அடைகிறது மட்டும் இல்லாமல் கோயில் வழிமுறைகளுக்கு ஒரு முறையான வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு செய்தால் அனைத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நம்முடைய குழந்தைங்களுக்கும் நம்ம சந்ததியாளருக்கும் ஒரு தெளிவான தீர்வு ஏற்படுத்துங்கிறது தான் முறை. சார், இன்றைக்கி நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பண்ணி நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. சரிங்க. அந்த மாதிரி இப்போ நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஓலைச்சுவடி பார்த்து தெரிஞ்சு போனால் நல்லதா? அப்புறம் சினிமாவுக்கு போகணும், சினிமாவில் பெரிய ஆளாகணும், நடிகராகணும், டைரக்டர் ஆகணும்னு நிறைய பேர் சினிமாவை தேடி போகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஓலைச்சுவடியை பார்த்து போனால் வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டா? இப்படி அப்புறம் அரசியலில் இப்போ எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும் அப்படிலாம் நினச்சி அரசியலுக்கு போகிறாங்க. அதுக்கெல்லாம் ஓலைச்சுவடிகளை பார்த்து போனால் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டுமா? அவங்க கஷ்டப்படாமல் அந்த வாய்ப்புகளை பெற முடியுமா? அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஐயா. ஐயா, ஒரு மனித வாழ்க்கையில் கடல் தாண்டி போய் இன்பத்தை தேடணும்னு நிறைய பேர் போகிறாங்க. அது சில பேருக்கு கல்வி கற்கிற வயசுலேயே போகட்டும், அங்கேயே போயிட்டு வேலை அமைஞ்சிடும், கல்வியும் கிடைக்கும், வேலை அமைஞ்சிடும். அதுக்கான யோகம் என்னென்னா அவனுக்கு கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் இருக்குன்னு இந்த அமைப்பில் இருக்கும். அப்போ உத்தியோக தொழில் கூட அங்கேயே அமைஞ்சு அங்கேயே அவங்க குடும்பம், குழந்தை, வாழ்க்கை வசதிகள் கூட உண்டாகலாம். இப்போ அரசியல் செல்வாக்கு யாருக்கு எந்த மாதிரி பலன்கள் தரும்? விளையாட்டுத்துறை, கலை இலக்கியத்துறையில் அவன் யார் கவிஞராகவோ, இதிகாசங்கள் புராணவாதியாவோ, உலகத்தில் ஒரு பேர் புகழ் பேசிய ஒரு மனிதன் பெரிய ஆளாகிடுவான். சில பேர் எழுதிய பெரிய ஆளாகிடுவான். சில பேர் கரைத்துறையில் வெறும் கற்பனை நயம் மட்டும் வச்சுக்கிட்டே பெரிய ஆளாகுவான். ஒன்றும் இயக்கக்கூடிய பணியிலே செய்வாங்க. சில பேர் வெள்ளித்திரையில் ஒளிரக்கூடிய வகையில் இருப்பாங்க, நடிகராக இருப்பாங்க. இப்போ அனைத்து பேருக்கும் சில விதமான உண்மைகள், சில விதமான இயக்கங்களுக்காக, கவிதைக்காக, நாட்டியத்துக்காக, இதிகாசங்கள், புராணுக்காக தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. எல்லா விதத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல நிலையை சொல்வதற்கு அவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அந்த தடைகளை தீர்ந்து இந்த வழின்னு சொல்லி காமிக்கக்கூடிய வகையில் அந்த ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்குங்க ஐயா. ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாருக்கு என்ன தேவைங்கிறத அப்போவே அந்த காலகட்டத்தில் இருந்த சித்தர்கள் அப்போவே இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நவீனமான கருவியை பயன்படுத்திக்கணும். அது கலை இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் நிலைகளில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வரணும்னாலும் சரி, ஒரு விளையாட்டுத்துறையில் ஒரு பேர் புகழோட செல்வத்தோடு வாழணுங்கிற நிலையும் சரி, ஒரு கலைத்துறையில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வழி இருக்குங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பிராப்தமும் காலமும் நேரும் வரும்பொழுது இந்த ஓலைச்சுவடி அணுகினால் அதுக்கான பலனை, அதுக்கான உத்வேக சக்தியை, அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இதாயா உன் பாதைன்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த ஓலைச்சுவடி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கான பிராப்தமும் காலமும் நேரமும் இருக்குமானால் எங்களை தேடி அணுகி கொண்டால், அணுகினால் அந்த அணுகி உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிராப்தம் ஏற்படுமானால் உங்களுடைய எதிர்காலத்தை மிகச்சிறப்பாக அனுபவிக்க முடியும். அதாவது இந்த ஒரு நிலைகளில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களை தேடி அணுகி
அதுக்கான ஒரு அமைப்பை, அதாவது என்ன பண்ணுறது, என்ன எதிர்காலத்தை நீங்கள் எப்படி சீர்படுத்த போகிறீங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது பார்த்து அதுக்கான வழிமுறைகளை, பிரச்சனைகளுடைய தீர்வுகளை நீங்கள் முறைப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பயனாளியாக நீங்கள் அனுபவிக்க முடியும். ஐயா, இந்த பிதிர் கர்ம தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆமாங்க. அப்படின்னா என்ன, அதை தீர்க்கறதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறது ஓலைச்சுவடியில் இருக்கா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஐயா. அந்த வம்சமாக, அதாவது தொடர்நிலை, அதாவது நம்முடைய முப்பாட்டன், பாட்டன், தந்தை, தாய் இப்படிலாம் இருக்குது. அவங்க செய்த பாவங்கள் வந்து நிறையா சேர்ந்துருக்கும். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனே வந்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. அது அந்த குலத்துக்கு தேவையான அநீதிகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவன் வாழ்வதற்காக இருக்கக்கூடிய மக்களை வந்து துன்பப்படுத்தியிருப்பாங்க. அந்த துன்பங்கள்லாம் என்ன ஆகும், பெண்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு யாரும் கூலியை கொடுக்காம வாழ்ந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து கர்மா போனஸ் மாதிரி ஒவ்வொரு மனிதனை கர்மா பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாதனை என்ன செய்யணும்னா, வம்சமாக அந்த குடும்பம் தழைக்காமல் 3 தலைமுறை 4 தலைமுறை அப்படியே அழிஞ்சே போய் நிற்கும். அந்த குடும்பத்தை சூனிய சூழ்ந்தமாக இருக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல வேலை இருக்காது, நோய்வாய்ப்பட்டு உட்காந்துருப்பாங்க, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும், ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும். அந்த குடும்பமே வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது வண்டி வாகனம் அடிபடும், நல்ல திருமணம் ஆகாது, குழந்தை பாக்கியம் கிடைக்காது, இப்படிலாம் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது பிதிர் கர்மம், செய்த பாவ வினைகள், முன்ஜென்மத்தில் செய்த வினைகள் சொல்கிறோம் இல்லையா, அது கர்மாவை மாறி பிதிர் கர்ம தோஷம், தந்தையினுடைய வம்சத்தில் வரக்கூடிய தோஷங்களாக மாறுது. அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்கான பரிகாரங்களை ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த கர்மபாவங்கள் புண்ணியம் தேடுறவங்களால் மட்டும்தான் தேடி வர முடியும். அது தேடி பிதிர்கர்ம தோஷ பரிகாரங்களை எங்களால் சொல்ல முடியாது. சித்தர்கள் அனுபவிக்கிற வழியில் தான் அதில் இருந்தால் அந்த புண்ணியத்துக்குரிய வழிமுறைகளை நாங்கள் சொல்லுவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த கர்மபாவம் விமோசனம் ஆகிட்டாலே வாழ்க்கை நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிடும். குழந்தைங்க டெவலப் ஆகிடுவாங்க, உடல் ஆரோக்கியம் பெறும், குடும்ப சுபிஷ்டம் உண்டாகும், வாழ்க்கையில் தேவைங்கிறது நினைக்கக்கூடியது நடக்கக்கூடியது எல்லாம் நிம்மதியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பயன்படுத்தி கொண்டால் சித்தர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடி மிக மகத்தான வளர்ச்சி உங்கள் குடும்பத்தார்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உறவுகளும், அதாவது தமிழ் உறவுகள் அனைத்து உறவுகளுக்கும், தமிழ் ஜென்மங்கள் அத்தனை பேருக்குமே இந்த ஓலைச்சுவடிய மிகப்பெரிய காணிக்கையாக வரமாக அமைந்து அகத்திய மாமுனிவர் அனுபவிக்கின்ற இந்த ஓலைச்சுவடியின் மூலமாக உங்களுடைய எதிர்காலங்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மாணித்து சொல்ல முடியும். மன நிம்மதிக்கு வழி காண முடியுமா? மன நிம்மதிக்கு ஐயா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் மன உளைச்சல் ஏன் ஏற்படுகிறது அப்படி என்றால், கடுமையான பாதிப்புக்குள்ளான வகையில் அவனுக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகிறது. ஒன்று மனைவியால் கஷ்டப்படுவான், ஒன்று பிள்ளைங்களால், அந்த பிள்ளைங்க சரியில்லாத பிள்ளைங்களாக பெற்றெடுத்திருப்பான், அவனால் கஷ்டப்படுவான், இல்லை மனைவியாக இல்லது உற்றார் உறவுகளால் கஷ்டப்படுவான், இல்லை பங்கு சகோதர சகோதரிகளால் கஷ்டப்படுவான். இது அனைத்து விதமும் நமக்கு ஏற்படும் போது தொழில் விதத்தில் கஷ்டப்படணும், உத்தியோகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தணும். இது எல்லாம் இருக்கும்போது மன உளைச்சல் உண்டாகும் ஒரு மனிதனுக்கு. அந்த மன உளைச்சலுக்கு மன நிம்மதி தேடுவதற்கு என்ன வழியோ அந்த வழி பாதை அமைத்து கொடுத்தது சித்தர்கள் தான். அந்த வழிமுறை தெரிந்து கொள்வதற்கான தெரியக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எங்களை தேடி வரும்போது, இந்த ஓலைச்சுவடி நாடி வரும்போது அதுக்கான மன உளைச்சலுக்கான தீர்வு சொல்லியிருக்கிறார். அந்த தீர்வு என்பது நாங்கள் பொதுவாக சொல்லிட முடியாது. எழுதி வைக்கப்பட்ட விதி, அதை அறிந்து கொள்வதற்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்வை மன நிம்மதிக்கான வழியும் தேட சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கான கர்மா பாவங்களுக்கு ஏற்பட்ட புண்ணியங்கள் தேட வேண்டுமானால் அதுக்கான உரிய கோயில் குளங்கள், உரிய மந்திர முறைகள், அதுக்கான வழிமுறைகள் எப்படியான முறையில் அதை செய்து நம்முடைய எதிர்காலத்தை நம்ம சீர்படுத்திக்க போகிறோங்கிற முறையை நீ தெரிந்து கொண்டால் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த ஓலைச்சுவடி மானுட ஜென்மங்கள் அறிந்து கொண்டால் வாழ்வில் மிகச்சிறந்த உயர்ந்த நீங்கள் நிலையை அனுபவிப்பீங்கன்னு சொல்லி இந்த நாடி சாஸ்திரமான மனித குலத்துக்கு மிக சிறப்பு என்று சொல்லி முடிச்சிருக்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. மிக அழகாகவும் சிறப்பாகவும் எல்லாருக்கும் பயன்படும் மாதிரியான பல விளக்கங்களை அளிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐயா. நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.